வணக்கம் சாய். வணக்கம். இப்போ மியூசிக் டைரக்டர் ராயல்டி கேட்கறாரு, ரைட்டர்ஸ்க்கும் ராயல்டி கேட்கறாங்க, அதுக்கும் வரப்போகுதுன்னு சொல்றீங்க. அப்போ 24 கிராஃப்ட்ல ஒர்க் பண்றவங்க எல்லாருமே ராயல்டி கேட்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அப்படி கேட்க முடியாது அப்படின்றதான் சட்டம். அது காரணம் என்னன்னா காப்புரிமை சட்டம், அதாவது காப்பிரைட்ஸ் ஆக்ட். அதுபடி யாரு கிரியேட்டரோ அவங்களுக்கு தான் போகணும். இப்ப இந்த 24 கிராஃப்ட்ல யாரு கிரியேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வரக்கூடியது வந்து ரைட்டர் தான். அவங்க ஸ்கிரீன் பிளே ரைட்டர். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாடலை வந்து உருவாக்குறாங்க இசையமைப்பாளர், அவங்களுக்கு அந்த ராயல்டி போகுது. அப்புறம் பாடலை எழுதுறாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு பகுதி ராயல்டி போகுது. மீதி இருக்கிறவங்க யாருமே எதையுமே உருவாக்கல. இப்போ ஒரு பாடகர் வராருன்னா யாரோ எழுதி வச்சத பாடுறாங்க, யாரோ இசையமைச்சத அவங்க வந்து பாடுறாங்க. இப்போ ஒரு டைரக்டர் வராருன்னா மீதி எல்லாமே இருக்கு, அது ஒரு வந்து அத ஒரு லீடர்ஷிப் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வச்சு பண்றாங்க. தயாரிப்பாளர் பணத்தை கொண்டு வராரு, அதுக்கு பதிலாக அவர் பணத்தை வாங்கிக்கிறாரு. இதுல கிரியேட்டர்னு பாத்தீங்கன்னா 3 பேர் தான். அதனாலதான் இந்த மியூசிக் டைரக்டருக்கும் ரைட்டருக்கும் பாடலாசிரியருக்கும் ஏற்கனவே கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா ரைட்டருக்கு மட்டும் தான் இது வரலாம் கிடைக்கல. மீதி 23 கிராஃப்ட், 24 கிராஃப்ட், 21 கிராஃப்ட் யாருமே கிளைம் பண்ணவே முடியாது. இந்த 3 கிராஃப்ட்ல இருக்கிறவங்க தான் கிரியேட்டர். அதனால தான் இவங்களுக்கு ராயல்டி வேணும். நன்றி சார்.